ஹூக்கா அப்படி என்றால் தண்ணீர் வழியாக நிக்கோட்டின் போன்ற போதைப் பொருளை ஒரு சிறிய பைப் வழியாக நுகர்வதாகும். ஹூக்கா என்பது 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய ஒரு பழங்கால புகைப்பிடிக்கும் சாதனமாகும். புகையிலையை வாசனை திரவியங்களுடன் நீரில் கலந்து புகையுடன் நுகர்வதே ஹூக்காவின் முறை. இது தற்போது ஷீஷா என்று அழைக்கப்படுகிறது. அதனை எவ்வாறு உபயோகிக்கிறார்கள் என்றால், கண்ணாடி குடுவையினுள் நிக்கோட்டின் கலந்த புகையிலையை எரித்து பைப் மூலம் குளிர்ந்த காற்றினை நுகர்வதாகும். செல்வந்தர்கள் மற்றும் சமூக அந்தஸ்து உடையவர்களால் மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஹூக்கா பின்னர் பரவலான சமூக நடவடிக்கையாக மாறி அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் உருமாறியுள்ளது. உலக அளவில் ஒவ்வொரு நாளும் 100 மில்லியன் மக்கள் ஹூக்கா புகைக்கிறார்கள் என ஒரு ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு வரை ஹூக்கா புகைக்கும் பார்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட்டுகள் நடைமுறையில் இருந்துள்ளது. அதன் பின்னர் ஹூக்கா புகைப்பதினால் ஏற்படும் தீங்கினை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அதனை தடை செய்தது. ஹூக்கா புகைப்பதினால் கடுமையான உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதோடு இளைஞர்கள் இடையே புகையிலை பயன்பாட்டை தவிர்க்கவும் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களால் தமிழக சட்டசபையில் இந்த தடை மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த தடையை மீறி ஹூக்கா பார்கள் செயல்பட்டால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் மற்றும் பார்களை நிரந்தரமாக மூடவும் இச்சட்டத்தில் வழிவகை உள்ளது. ஆனாலும் ஹூக்கா புகைக்கும் முறை சென்னையில் தற்போது அரங்கேறி வருகிறது. காஃபி பார்கள், சிறிய உணவகங்கள் மற்றும் பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் மட்டுமல்லாது காஃபி லேட்டே மற்றும் மிஸ்ட் காஃபி போன்ற இடங்களிலும் ஹூக்கா சேவைகள் கிடைக்கின்றன. ஹூக்கா பிரியர்களுக்கு பல்வேறு வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது சமூக ஊடகங்களிலும் தங்களின் சேவையை வெளியிட்டு வாடிக்கையாளர்களை கவர்கின்றனர். ஜெப்டோ, அமேசான், மீஷோ, பிளிப்கார்ட் போன்ற இணைய வழிகள் மட்டுமல்லாது தி ஹூக் ஷாப் என்ற வலைதளங்களிலும் விளம்பரம் செய்யப்பட்டு வருகிறது. இளைஞர்கள் மற்றும் எதிர்கால தலைமுறையினரை புகையிலை என்ற அரக்கனிடமிருந்து கள்ளத்தனமாக செயல்படும் ஹூக்கா பார்களை ஒழிக்கவும் அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது?